கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. Today's promise verse is taken from Proverbs chapter 20 verse 22. Do not say, I will pay you back for this wrong. Wait for the Lord and he will avenge you. நீதிமொழிகள் 20 அதிகாரம் 22 வசனம். தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார். What is harder, to take revenge or to stay quiet and trust God to handle it? பழி வாங்குவது எளிதா அல்லது அமைதியாக இருந்து அதை தேவன் பார்த்து கொள்வார் என்று நம்புவது எளிதா? இந்த நாளிலே கர்த்தர் நமக்கு கொடுக்கின்ற நம்பிக்கையின் வாக்குத்தத்தத்தின் மூலமாக அவர் சொல்லுகிறார், கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்க ஒருவேளை ஏதோ ஒரு காயம் உங்க இருதயத்துல இன்னைக்கு காணப்படலாம். யாரோ உங்களுக்கு தீமை செய்தபடியால் நீங்க நேசித்தவர்களாக இருக்கலாம், அல்லது உங்க குடும்பத்துல ஒருத்தராக இருக்கலாம், நீங்கள் வேலை பார்க்குற ஸ்தலங்களிலோ அல்லது உங்க கூட இருக்கிறவங்க யாரோ உங்களை காயப்படுத்தி உங்களுக்கு வேண்டாத சில காரியங்களை செய்து உங்களுக்கு விரோதமான பல காரியங்களை நடப்பித்து கொண்டனால உங்களுக்கு இன்னைக்கு உங்க இருதயத்துல ஏதோ ஒரு காயம், ஒரு வேதனை, ஒரு தாங்க முடியாத ஒரு துக்கத்துல நீங்க இருக்கலாம். அவங்க செய்தபடியே நானும் செய்வேன் என்று சொல்லி ஒரு பழி வாங்குற ஒரு எண்ணத்தோட, ஒரு கோபத்தோட ஒரு வேலை நீங்க இன்னைக்கு இருந்தீங்கன்னா, கர்த்தர் இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்லுகிறார், தீமைக்கு சரி கட்டுவேன் என்று சொல்லாதே, கர்த்தருக்கு காத்திரு, அவர் உன்னை இரட்சிப்பார் என்று. ஆம் பிரியமானவர்களே, உலக பிரகாரமாக நம்மள யாரோ ஒருத்தங்க காயப்படுத்தும் போது, நமக்கு விரோதமா சில காரியங்கள் நடத்தும் போது நமக்கு மாத்தி நம்மளும் அதே போல செய்யணும் என்று சொல்லி நம்ம நினைப்பது இயல்பு, மனுஷனுடைய இயல்பு. ஆனா கர்த்தருடைய ஆலோசனைப்படி நம் கர்த்தருக்கு காத்திருக்கும் போது நிச்சயமாகவே கர்த்தர் நமக்காக யுத்தம் பண்ணுவார். அவர் நம்மளுடைய காரியங்களை பார்த்து கொள்வார். பிரியமானவர்களே, ரோமர் எழுதின அதிகாரம் 12 அதிகாரம் 19 வசனம் இவ்வாறு சொல்லுகிறது, பழி வாங்குதல் எனக்குரியது, நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இன்னைக்கு ஒருவேளை சில காயங்களோட வேதனையோட இதை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தீங்கன்னா, இன்னைக்கு நீங்க முழு இருதயத்தோட உங்களுக்கு விரோதமா உங்களுக்கு தீமை செய்தவர்களை நீங்க மன்னித்து அவர்களுக்காக நீங்க ஜெபித்து கர்த்தருடைய சமூகத்தில் நீங்க காத்திருக்கும் போது நிச்சயமாகவே நீதியின் தேவன் இன்னைக்கு உங்க வாழ்க்கையில ஒரு நீதி செய்ய வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, நாம் வேதத்துல பாக்குறோம், யோசேப்பு தன்னுடைய சகோதரர்களுக்கு அவர்களுடைய தீமை செய்து அவர்களை விற்று அவனுக்கு பயங்கரமான காரியங்களை நெருக்கத்துக்குள்ள கொண்டுட்டு வந்தாங்க. ஆனா அவர் என்ன செய்தார்? அவர் கர்த்தர் மேல் விசுவாசத்தை வைத்து அவர் கர்த்தரே சார்ந்திருந்தபடியால் நீங்க பார்க்கலாம், பின்னாடி உள்ள காலங்களிலே யோசேப்பின் வாழ்க்கையிலே அவர்களுடைய சகோதரர்கள் முன்பாக கர்த்தர் அவரை எவ்விதமா உயர்த்தி அவர்களுக்கு ஆசீர்வாதமான ஒரு பாத்திரமாக வைத்தார். நம்ம பார்க்கிறோம், சவுலும் தாவீதுடைய வாழ்க்கையில பார்க்கும்போது சவுலுனாலே தாவீதுக்கு பல விதமான நெருக்கங்கள் அவர் வாழ்க்கையில போராடி கொண்டே இருக்கிறத பார்க்கிறோம். ஆனா ஒரு காலம் வந்தது, சவுல் தாவீதின் கையிலே சிக்கி கொள்றபடியான காரியங்களை நெருக்கமான ஒரு சூழ்நிலையில தள்ளப்பட்டது கூட தாவீது சொல்லுகிறார், நான் கர்த்தர் அபிஷேகம் பண்ணின மனிதனை மேல் கை வைப்பது எப்படி என்று சொல்லி அவர் கர்த்தருக்கு காத்திருந்ததை நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் தாவீது செய்த காரியங்களில் கர்த்தர் கூட இருந்து கர்த்தர் தாவீதை உயர்த்தி ராஜாவாக மாற்றினார். இன்னைக்கு நீங்க ஒருவேளை ஒரு பயங்கரமான ஒரு கசப்பின் அனுபவத்துல, ஒரு நெருக்கமான சூழ்நிலையில, தாங்க முடியாத ஒரு துயரத்துல நீங்க ஒருவேளை கடந்து சென்று கொண்டிருக்கலாம். நீங்க எல்லாவற்றையும் கர்த்தருடைய சமூகத்துல நீங்கள் ஒப்பு கொடுக்கும் போது, உங்கள் இருதயத்தை நீங்கள் அவருக்கு இடத்துல ஊற்றும் போது, நீங்கள் அவரை விசுவாசிக்கும் போது நிச்சயமாக அவர் உங்களை ரட்சிக்கிற தேவனாக, உங்களை விடுவிக்கிற தேவனாக இருக்கிறார். பிரியமானவர்களே, today God is reminding us, do not carry the burden of revenge. It only brings more pain, more stress into our hearts. Instead, choose to wait on the Lord. He sees every tear, every injustice and every hidden hurt. Remember this, God's justice is always perfect and his timing is never late. விசுவாசிக்கிறீங்களா? நம் கண்களை மூடி ஜெபிப்போம். நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேலைக்கு நமக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, நீர் கொடுத்த இந்த வாக்குத்தத்த வசனத்துக்காய் நன்றி அப்பா. உம்முடைய ஆலோசனை கேட்டு கத்திற்கு காத்திருக்கும்படியாக அப்பா எங்கள் ஒவ்வொருடைய இருதயத்தை நீங்க மாற்றுங்க. எல்லா கசப்பான அனுபவங்கள் எடுத்து அப்பா மகாராவை மதுரமாய் மாற்றின தேவன் போல இன்னைக்கு எங்க வாழ்க்கையில ஒரு அற்புதத்தை செய்யுங்க ஏசப்பா. ஆண்டவரே, நீங்க அப்பா எங்களுக்கு விடுதலை தாங்க, ரட்சிக்கிற தேவனாய் கடந்து வாங்க, பெரிய காரியங்களை செய்யுங்க. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம், ஜெபம் கேட்டபடியால் ஆமென். God bless you.